திருப்பதி ஏழுமலையின் பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள். துலாம் முதல் மீனம் வரை. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை 3-4 பாதங்கள். செவ்வாயும் சூரியனும் சுகஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் எல்லாவற்றிலும் பதட்டம் ஏற்படும். திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். நிதானம் அவசியம். சுவாதி பூர்வீக சொத்திலும் பிள்ளைகளாலும் நெருக்கடி ஏற்பட்டாலும் லாபக்கேதுவால் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடை விலகும். விருப்பம் பூர்த்தியாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த வாரத்தில் வேலை ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. வேலையில் இருப்பவர்கள் அதிகாரி அனுசரித்து செல்வதால் நல்லது. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும். அடுத்து விருச்சிகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதம். ராசிநாதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். நிதானமாக செயல்பட்டு நிலைத்தை சாதிப்பீர்கள். பண விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். அனுஷம் சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக செஞ்சிருப்பதால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். நிறைவே சங்கடப்பட்டு வந்தவர்களுக்கு புதிய பாதை தரும். உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். கேட்டை திட்டமிட்டு செயல்பட எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்ததை செய்து முடிக்க முடியும். தை பிறந்தால் வெளி பிறக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப உங்கள் நிலை முன்னேற்ற முடியும். பொருளாதார நிலையிலும் புதிய சொத்துக்கள் சேரும். தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மூலம் பாக்கியத்தில் உள்ள கேதுவால் தெய்வ அருளும் பெரிய மனிதர்கள் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். போராடும். லாபாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். எடுத்த வேலைகள் நடக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வர வேண்டிய பணம் வரும். தம்பதிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். உத்திராடம் 1ஆம் பாதம். உங்கள் பாக்கியாதிபதி தன குடும்பஸ்தானத்திலும் சகாயஸ்தானத்தில் சனியும் ராகும் செஞ்சிருப்பதால் பொருளாதார நிலை வரும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரத்தில் லாபம் கூடும். அடுத்து மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3 பாதங்கள், 4 பாதங்கள். லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை உண்டாவதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் வரவு அதிகரிக்கும். ராசிக்குள் சூரியன் செவ்வாய் சந்திருப்பதால் எடுக்கும் வேலைகள் நிதானமும் கவனமும் தேவை. திருவோணம் 2ஆம் இடத்தில் சனி ராகு, ராசிக்குள் சூரியன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் கேது செஞ்சிருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணம் உடல்நிலை ஆனால் அனைத்திலும் கவனம் தேவை. குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்பது நல்லது. புதிய முயற்சிகள் இப்போது வேண்டாம். அவிட்டம் 1, 2 பாதங்கள். அவசரம் வேகம் என உங்கள் மனம் இயங்கினாலும் 100 முறை யோசிப்பது நல்லது. புதிய முதலீடுகள் முயற்சிகள் இந்த நேரத்தில் எதிர்மறையான நிலையை உண்டாக்க வாய்ப்பு இருப்பதால் அனைத்திலும் நிதானம் தேவை. அடுத்து கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் குடும்ப சொத்துக்களை விட்டு நிலைமைகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். சதயம் பெரும்பாலான கிரகம் எதிர்மறையாக செஞ்சிருப்பதால் நிதானமாக செயல்படுங்கள். புதிய முதலீடுகளை முடிந்தவரை தவிர்ப்பதன் வேகம் வீண் அலைச்சல் செலவு உடல்நிலையில் பாதிப்பு என்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம். போராட்டாதி 1, 2, 3 பாதங்கள். வியாபாரத்தில் இருந்த சுமூகமான நிலை மாறும். எதிர்பார்ப்பும் போட்டியும் அதிகரிக்கும். வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் அதற்கான செலவு காத்துக் கொண்டிருக்கும். குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள். மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். போராட்டாதி 4ஆம் பாதம். லாபஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனால எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். உத்திரட்டாதி அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். ரேவதி அதிர்ஷ்டமான நேரம். எதிர்பார்த்த பணங்கள் வரும். போராட்டம் பிரச்சனை எல்லாம் இடம் தெரியாமல் போகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். குடும்பத்தில் சுபிட்சமான நிலையில் இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும்.